திரு மணி, யாரு ஸ்கோர் பண்றாங்கங்கிற இடத்துல இருந்து இந்த பேச்சு பதிலுரை விளக்கம் அப்படிங்கிறத அணுகாம எப்படி இருக்கணும் இந்த நாடாளுமன்ற அவையின் செயல்பாடுகள், அதுல எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிக்கான அக்கௌண்டபிலிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிற இடத்துக்கு நோக்கி நம்ம நகரலாம். மேண்டேட்டை எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும், போத் அப்போசிஷன் அண்ட் ரூலிங் பார்ட்டி ரெண்டு பேருமே. அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு தரப்புக்கும் எண்ணிக்கை இருக்கிறத ரெண்டு தரப்புமே ஒத்துக்கணும். அப்போசிஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேண்டேட் கம்ப்ளீட்லா மோடிக்கு எதிரானதுன்றது தவறான பார்வைன்னு நான் பார்க்கறேன். 303ன்றது 240 குறைஞ்சிருக்கு, பட் கம்ப்ளீட்டாக தூக்கி போடலை. என்டையர் இந்தியா பிளாக் 233 234, பிஜேபிக்கு மட்டும் 240 இருக்குது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கொலிஷன் கவர்மெண்ட், நோ டவுட். ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. கிறிஸ்டோபர் ஜெஃபர்லே அடுத்த நாள் ஹிந்துவில் எழுதின மாதிரி பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். ஸோ இந்த மேண்டேட்டை எல்லாருமே ஒத்துக்கணும். அப்போசிஷன்ட்ட துரதிருஷ்டவசமாக நான் பார்ப்பது, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி, இந்த மேண்டேட்டை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இது பிரச்சனையோட ஒரு கூறு. ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமாக அவங்களோட அரகன்ஸ் அது இன்னைக்கு அவங்களால உண்மையை ஏற்றுக்க முடியாமல் அவங்கள தடுமாற்றத்தில் வைக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் அந்த வார்த்தை பயன்படுத்துறீங்க, அரகன்ஸ்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இதுக்கு பெரிய விளக்குற தேவையில்லை, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1989 to 2014 வரைக்கும் காட்டமான வார்த்தை, உண்மை சுடும். நத்திங் பர்சனல், பொலிட்டிக்கல் அரகன்ஸை சொல்லும். 1989 to 2014 வரைக்கும் அந்த கொலிஷன் கவர்மெண்ட்ஸ் தான் இந்தியாவோட பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ். எஸ்பெஷலி 91 to 2014 நரசிம்மராவ் பீரியட், வாஜ்பாய் பீரியட், மன்மோகன் சிங் பீரியட். பெரிய ரிஃபார்ம்ஸை கொண்டு வரதுக்கு ப்ரூட்டல் மெஜாரிட்டி தேவையில்லை, கன்சென்சஸ் தேவை. ஏன் மோடியால் 303 சீட் இருந்து ஃபார்ம் பில்ஸை கடைசியில் அவரால் வாபஸ் பண்ண வேண்டியது? ஏன்னா நீங்கள் பேசலை, யார்கிட்டையுமே பேசலை. ஃபண்டமெண்டலி இட்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். விவசாயிகள்கிட்டே பேசலை நீங்கள். அது ஸ்டேட் சப்ஜெக்ட், அதை மீறி நீங்கள் கொண்டு வரீங்க, புல்டோஸ் பண்ணுறீங்க. செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புனா அங்கே உங்களோட மெஜாரிட்டியை காமிச்சு ரூத்லெஸ்ஸாக பண்ணுறீங்க. 700 பேர் செத்து போகிறாங்க. அதை நீங்கள் அகெயின் அது தீவிரவாதிகள், சீக் டெரரிஸ்ட், காலிஸ்தானிஸ் ரொம்ப பேட் இமேஜை கொடுக்குறீங்க. கடைசியில் ஏன் மோடி மாதிரி ஒரு லீடர் எதுக்குமே பின்வாங்காத த சோ கால்டு, ஏன் அவர் பின்வாங்குறாரு? உங்ககிட்ட 303 இருந்தும் ஏன் நீங்கள் பண்ண முடியல? அதை வெரஸ் நரசிம்மராவ் பண்ணார், வாஜ்பாய் பண்ணார், மன்மோகன் சிங் பண்ணார். 144 வச்சுக்கிட்டு த பெஸ்ட் கவர்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் UPA 1. ஸோ மெஜாரிட்டி முக்கியம் இல்லைங்க, கன்சென்சஸ். இந்த எலெக்ஷனில் மக்கள் ஒரு பாடத்தை பிஜேபி கொடுத்துருக்காங்க. பேசுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க. அவங்களையும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது இந்த புரோட்டம் ஸ்பீக்கர் 2 நாள் பதவினார் அவர். அப்படி இல்லை, அது ஒரு மெசேஜ். அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் 2 டேர்ம்லையும் காங்கிரஸ்ல ஏன் பிஜேபி கொடுத்தாங்க? ஸோ நீங்கள் பழைய மாதிரி 2014-19 மாதிரி 19-24 மாதிரி நீங்கள் ப்ரூட்டலாக உங்களால் டீல் பண்ண முடியாது. நம்பர்ஸ் உங்களுக்கு எதிராக இருக்குது. இன்னொரு விஷயம், ஷபீர் சொன்ன மாதிரி ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பெரிய லீடர்ஸ் இருந்தாங்க, வெங்கையா நாயுடு, பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி, ரங்கராஜன் குமாரமங்கலம், அந்த காலத்தில் பிரணாப் முகர்ஜி. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போனாங்க. கலைஞர் சிலை திறப்புழாவில் வெங்கையா நாயுடு ஒரு பாயிண்ட் சொன்னார், வைஸ் பிரசிடென்ட், டீம் இந்தியானார். நான் இன்னைக்கு மோடி ஸ்பீச்சில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, எதிர்கட்சிகள் எவ்வளோ வேணா பேசுவாங்க, யூ ஆர் அ பிரைம் மினிஸ்டர். ஓகே, அது ஞாபகத்தில் இருக்கணும். ராம்கி, 2 வார்த்தை. திரு மோடி நாட்டின் பிரதமர், எதிர்கட்சிகளுக்கும் பிரதமர். இன்னொன்று, ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தாம வெறும் மெஜாரிட்டின்ற அந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது கடந்த கால பாடங்கள் பாஜகவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு, திரு மோடிக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. திரு மணிசார் ஸ்டேட்மெண்ட்ல நிச்சயமா வரவேற்க வேண்டியதான். மணிசார் சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இன்னும் முக்கியமான விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாஜக எம்பிக்கள் கூட்டம் அது நடைபெறவில்லை. என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் தான் நடந்தது. இன்னைக்கு கூட்டணி காலில் கூட என்டிஏ கூட்டணி சம்பந்த எம்பிக்கள் கூட பேசிட்டு தான் மோடி வரார். ஸோ பிரதமர் மோடி அவர்கள் தன்னை வேண்டியது எதிர்கட்சிகளோடன்றார் இல்ல, அவர் பாஜகவுடைய பிரதிநிதியா இல்லாம என்டிஏவா நிறுத்துறார். இது நம்ம 10 வருஷம் பார்க்காத விஷயம். ஆனா வேரியஸ் நீங்க இப்ப ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா, அதுவே பெருந்தன்மைன்னு பாராட்டுறீங்களா? இல்ல, நிச்சயமா வேற ஒரு பெரிய மாற்றம் இல்ல அது. அதாவது என்டிஏ பத்தி பேசாத ஒரு பாஜக இன்னைக்கு என்டிஏ கூட்டணி, என்டிஏ அரசு அப்படிங்கறத நிறுத்துறாங்க. எல்லாத்துக்கும் என்டிஏ எம்பிக்களை பத்தி கன்சல்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இது ஒரு பெரிய மாற்றம். ரெண்டாவது வேரியஸ் நீங்க எப்ப பாருங்க, நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தோம், ராகுல் காந்தி எதிர்பார்த்தோம். ராகுல் காந்தி ஒரு இந்தியா கூட்டணியோட எதிர்கட்சி
தலைவர் அப்படி வந்திருக்கணும். ஆனா அவர் வந்து நேத்து அவையில் அதை சொன்னாரு. அவர் இல்ல அவர் காங்கிரசின் பிரதிநிதி அல்ல, இந்தியா கூட்டணியின் பிரதிநிதின்னு சொன்னாரு அவர். இல்ல அது ஒரு கூட்டம் போட்டு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் சரி, அது கூட பரவாயில்ல. அவர் சொல்ற எங்கேயாவது இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுலோட முரண்பட்டாங்களா? ஏன் நீங்க மீண்டும் உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பண்ணிட்டோம். இல்லனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா அவர் பெருமையா சொல்ல அவரோட வேற ஆப்ஷன் சரியான தலைவர் கிடையாது, கரெக்ட் தான். ஆனா அங்க வந்து காங்கிரஸை ப்ரமோட் பண்ற மாதிரி அபயமுத்திரை அதெல்லாம் வந்து சொல்றதை தவிர்த்து விட்டு இந்தியா கூட்டணி சார்பாக உள்ள விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம திமுக நீட் பத்தி பேசுனுச்சு. அப்கோர்ஸ் எல்லா பிரச்சனைகளையும் பத்தி பேசலாம். நீங்க நான் வந்து தவறு சொல்ல 10 ஆண்டுகளை பேசலாம். அது வெவ்வேறு கூட்டணி கட்சிகள் சொன்ன விஷயங்கள்ல கூட ப்ரமோட் பண்ணி ஒரு ஒருமித்த கருத்தோட வந்து பேசினா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு